மதுரையில் 4 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மதுரை மாநகராட்சியின் குடிநீர் சப்ளைக்கு வைகை அணையில் தேக்கப்படும் நீர் மற்றும் வைகை ஆற்று படுகை நீர் முக்கிய ஆதாரமாக உள்ளது. பழைய மாநகராட்சி பகுதியில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் சப்ளை செய்யப்பட்டு வந்தது. தற்போது வைகை அணையில் இருந்து பயன்படுத்தப்படும் நீரின் அளவு குறைந்து வருவதால் வியாழக்கிழமை முதல் 4 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் வழங்கப்படும் என்று மாநகராட்சி மேயர் ராஜன் செல்லப்பா அறிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த மதுரை மக்கள் தற்போது குடிநீருக்காக காலி குடத்துடன் தெரு தெருவாக செல்கின்றனர். காலைல ஒரு 10 மணிக்கு தான் தண்ணி வருது. வந்தாலுமே இங்க நிறைய வீடுகள் இருக்கனால ரொம்ப கஷ்டம். ஒரு வீட்டுக்கு 4 குடம் அப்படின்னா மதுரையில 3 மணிக்கெல்லாம் தண்ணி நின்று போயிடும். அப்பயே ரொம்ப சிரமத்தை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும். இப்ப 4 நாள்ன்றப்ப நாங்க என்ன செய்ய போறோம் தெரியல. 4 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகம் என்பது தங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று மதுரை மக்கள் வேதனை தெரிவித்தனர். கஷ்டம் தானே, எங்களுக்கு உப்பு தண்ணியும் கிடையாது, நல்ல தண்ணி தான். அது தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம்ல. பிரியவள ரொம்ப கஷ்டம். இன்னும் வெயில் காலம் வந்தப்ப ரொம்ப தண்ணி கஷ்டமாயிரும். எனத்தையா கொஞ்சம் விட சொல்லுங்க. தண்ணி இல்ல, உப்பு தண்ணி வசதியும் கிடையாது. கோடை காலம் துவங்குவதற்கு முன்பே மதுரை மாநகராட்சியில் ஏற்பட்டுள்ள குடிநீர் தட்டுப்பாடு போக போக கடுமையாகும் என்று அஞ்சப்படுகிறது.